2003 ஒரு எம்பிபிஎஸ் மாணவி, அவங்களுடைய பேர் அனன்யா பட். இந்த அனன்யா பட் தர்மசாலாவுக்கு டூர் வந்திருக்கிறாங்க. அன்னையில இருந்து அவங்கள காணல, ஹாஸ்டலுக்கும் திரும்ப போகல. ஹாஸ்டலோட வார்டன் அனன்யாவோட அம்மாவுக்கு போன் பண்ணி, தர்மசாலாவுக்கு டூர் போன அனன்யா, உங்க பொண்ணு 3 நாட்களா ஹாஸ்டலுக்கு வரல அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்க. அனன்யாவோட அம்மா யாருன்னு பார்த்தாங்கன்னா, அவங்க சுஜாதா பட்டுன்றவங்க. அவங்க சிபிஐல ஸ்டெனோகிராஃபரா வேலை பார்த்திருக்கிறாங்க. சுஜாதா பட் தன்னுடைய மகளோட நண்பர்கள் கிட்ட விசாரிச்சா, அந்த நண்பர்கள்ல ஒருத்தர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தர்மஸ்தாலாவுக்கு அனன்யா போயிருந்தாங்க அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்க. உடனே அவங்களுடைய அம்மா, அதாவது அனன்யாவுடைய அம்மா, இந்த தர்மஸ்தலாவுக்கு வராங்க. கையில அனன்யாவோட ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டு வராங்க. அந்த போட்டோவை அங்க இருக்கக்கூடிய சிலர்கிட்ட காட்டி, இவங்களை பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ தர்மஸ்தாலாவுக்கு பக்கத்துல இருந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தர்மஸ்தாலாவில இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களா இருக்கக்கூடிய அவங்க கிட்ட இந்த பொண்ணை நாங்க பார்த்தோம், அவங்க கூட பேசிட்டு இருந்ததை பார்த்தோம் அப்படின்னு சொன்னதும், உடனே தர்மஸ்தாலாவுக்கு போய், என் பொண்ணு இங்கதான் வந்தாங்களாமே, என்னுடைய குழந்தை எங்கன்னு அவங்களுடைய தாய் சுஜாதா பட் கேட்டிருக்கிறாங்க. அவங்க கேட்டதுக்கு, அதெல்லாம் தெரியாது, உடனே வெளியில போ அப்படின்னு சொல்லி சுஜாதாவை விரட்டி இருக்கிறாங்க. சுஜாதா விரட்டப்பட்ட அடுத்த நாள் யாரோ ஒருத்தவங்க கடத்திட்டு போய் அடின்னு அடிச்சு அவங்க மயக்க நிலையில பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அடிச்சது யாருன்னு தெரியல. ரொம்ப நாள் சுஜாதா சுயநலம் இல்லாம இருந்திருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ல. யார் அடிச்சாங்க, அவங்களை ஏன் அடிச்சாங்கன்னு எதுவுமே தெரியாததுனால இந்த தர்மஸ்தாலத்துல இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலைய அதிகாரிகள் கிட்ட இந்த வழக்கு கொண்டு போறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவா செயல்படாம காவல்துறை சுஜாதாவுக்கு எதிராக காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அனன்யாவை தேடாம இருக்கிறதுக்காக காவல்துறை அதிகாரிகள் அவங்கள தேடல. பெரிய அளவுல அந்த அதிகாரிகள் மிரட்டப்பட்டிருக்கிறாங்க. இந்த வழக்கை நீங்க தொடரக்கூடாதுன்னு பல ப்ரெஷர்ஸ் அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்ததா சொல்லப்படுது. அந்த நேரத்துல கடைசி வரையிலும் இந்த அனன்யாவுக்கு என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாதுங்கிறது தான் உண்மை. இது நடந்தது 2003.